Dear viewers, happy morning to all of you. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அதனுடைய கண்டினியூஷன், அதாவது உங்களுடைய சமச்சீர் கல்வி புக்ஸ் அதனுடைய 8th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸ், ரைட்? ராக்கெட்ஸ் மெயினா. ஸோ ராக்கெட்ஸ் இது வந்து 800 ஆண்டுகளுக்கு முன்பே சீனாவில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. முதல்ல அவங்க எந்த மாதிரியான ராக்கெட்ஸ் முதல்ல பயன்படுத்தினாங்கன்னா, மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு உருவாக்கப்பட்டவை. இதனுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா தீ அம்புகள் அல்லது ஃபேர் அரோஸ்ன்னு சொல்லுவாங்க. முதலில் கிபி 1232 மங்கோலிய வீரர்களுக்கு எதிரான போரில் சீனர்கள் இதை முதல்ல பயன்படுத்தினாங்க. பிறகு இந்த பயன்பாடு ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் பரவியது. இதுல மெயின் சீனாவில தான் முதலில் ராக்கெட்ஸ் அந்த மாதிரி அதை வந்து அவங்க செயல்படுத்தினது சீனா தான். முதல் பெயர் வந்து சீனா ஃபயர் ஆரோஸ் அல்லது தீ அம்புகள் என்று அதனுடைய பெயர். இதுல நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜில ராக்கெட்ஸுடைய பயன்கள் வந்து பாத்தீங்கன்னா, சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களை ஆய்வு செய்ய விண்கலன்களை அனுப்ப இது பயன்படுகிறது. அதே மாதிரி விண்வெளியில் இருந்து செயல்படும் தொலைநோக்கிகள், அது வந்து தொலைநோக்கிகளை வச்சு பிற விண் பொருட்களை ஆய்வு பண்றது. அந்த தொலைநோக்கிகளை விண்ணில் செலுத்த பயன்படுகிறது. தகவல் தொடர்புல, வானிலை உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த உதவுகிறது. இது எல்லாமே வந்து ராக்கெட்டின் பயன்கள், ரைட்? ராக்கெட்டின் முக்கியமான 4 பாகங்கள்: ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், பேலோட் சிஸ்டம், கைடன்ஸ் சிஸ்டம், ப்ரொபல்சன் சிஸ்டம். ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்னா கட்டமைப்பு அமைப்புன்னு சொல்லுவாங்க. இது ராக்கெட்டுடைய வெளிப்புற சட்டம். இது வலிமையான மற்றும் எடை குறைந்த டைட்டானியம் அல்லது அலுமினியம் போன்ற உலோகங்களால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி நிலைத்தன்மைக்காக சில ராக்கெட்ஸ்ல அடிப்பகுதியில துடுப்புகள் இணைக்கப்படும். நிலைத்தன்மைனா இது ராக்கெட்ஸ் மேல போகும்போது அந்த காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும். காற்றுடைய வேகம் மற்றும் உராய்வினால் அதனுடைய ஸ்டெபிலிட்டி அல்லது மாறிடக்கூடாது, அல்லது அது போக வேண்டிய பாதை மாற்றப்பட்டு விடக்கூடாது. அந்த ஸ்டெபிலிட்டிக்காக வேண்டி இதுல வந்து துடுப்புகள் இணைக்கப்பட்டிருக்கும். 2வது பேலோட் சிஸ்டம், அதாவது பணிச்சுமை. ராக்கெட்டினால் சுமந்து செல்லப்படும் ஒரு பணிச்சுமை. அது செயற்கைக்கோளா இருக்கலாம் அல்லது ஒரு மனிதர்களா இருக்கலாம், விண்வெளிக்கு கொண்டு செல்றதுக்கு. சரியா? அந்த அமைப்புக்கு பேர் தான் வந்து பேலோட் சிஸ்டம். 3வது வழிகாட்டு அமைப்பு, கைடன்ஸ் சிஸ்டம். ராக்கெட் செல்ல வேண்டிய பாதையை வழிகாட்டுவது. இதுல அதுக்கு செல்ல வேண்டிய பாதையை வழிகாட்டி அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தேவையான ரேடார், சென்சார், கணினி மற்றும் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், இது எல்லாம் சேர்ந்த அமைப்பு தான் இந்த கைடன்ஸ் சிஸ்டம். அப்புறம் உந்து விசை அமைப்பு, ப்ரொபல்ஷன். உங்க படத்துல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல ஒரு படம் கொடுத்துருக்கு இல்லையா, அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். டோட்டல் சிஸ்டம் தான் அந்த கட்டமைப்பு. மேல இருக்கும் பாருங்க அந்த பணிச்சுமை, வழிகாட்டு அமைப்பு அதுக்கு அடுத்து கீழே. அதே மாதிரி இந்த உந்து விசை அமைப்பு பாத்தீங்கன்னா ராக்கெட்டுடைய மெயின் ஏரியாவை அதுதான் கவர் பண்ணுது. ஏன்னா மேஜர் ஏரியாவை கவர் பண்றது அதுதான். அதுலதான் இந்த எரிபொருள் கலன்கள், இறைப்பான்கள், அதாவது எரிபொருளை அந்த கம்பஷன் சேம்பர்ல இறைக்கிறது, அதே மாதிரி கம்பஷன் சேம்பர், எரியூட்டு அறை, இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த உந்து விசை அமைப்பு தான் ராக்கெட்ல மேஜர் இடங்களை ஆக்குபை பண்ணக்கூடியது. சரியா? திரவ மற்றும் திட உந்து விசை என 2 உந்து விசை அது உண்டு. மெயினா இது பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ், அது வந்து இங்கிலீஷ், அவ்வளவுதான். அதே மாதிரி ராக்கெட்ல இந்தியாவின் புகழ்பெற்ற ராக்கெட்டுகள் பாத்தீங்கன்னா ரெண்டு எண்ணம், பிஎஸ்எல்வி அண்ட் ஜிஎஸ்எல்வி. பிஎஸ்எல்வினா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதாவது துருவ துணைக்கோள் செலுத்தும் வாகனம். ஜிஎஸ்எல்வினா ஜியோ சிங்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், புவிநிலை துணைக்கோள் செலுத்தும் வாகனம். இது ரெண்டும் இந்தியாவுடைய புகழ்பெற்ற ராக்கெட்ஸ். சரியா? இயக்கு பொருள்கள் அல்லது டைப் ஆஃப் ப்ரொப்பலன்ஸ். இயக்கு பொருள்னா அந்த வேதிப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேதிப்பொருள், இயக்கு பொருள், இதுல 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து எரிபொருள், fuel இருக்கும். இன்னொன்னு வந்து அதை எரியூட்ட தேவையான ஆக்சிகரணி. ஒண்ணு வந்து எரிபொருள் இருக்கும், இன்னொன்னு அதை எரியூட்ட தேவையான ஆக்சிகரணி. இது 2ம் இருக்கும். இது 2ம் சேர்ந்த கலவை தான் இயக்கு பொருள். இந்த இயக்கு பொருள் இது 2ம் கலவை எரியும் பொழுது உருவாகக்கூடிய அந்த ரொம்ப ப்ரெஷரைஸ்ட் கேசஸ் வெளியேறும் போது அந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ராக்கெட் மேல் நோக்கி உயர்த்தப்படும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். சரியா? இந்த இயக்கு பொருள் அது திண்மம் அல்லது திரவம், இந்த 2 வடிவில் அது இருக்கலாம். In English we can say propellant is a mixture of fuel and oxidizer. It may be in solid or liquid form, right? திரவ இயக்கு பொருள் அல்லது லிக்விட் ப்ரொப்பலன்ஸ். இதுல என்னன்னா இந்த டைப் ஆஃப் ப்ரொப்பலன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல இயக்கு பொருள் என்ன பண்ணுவாங்கன்னா, எரியூட்டும் அறையில் இந்த எரிபொருளும் ஆக்சிகரனும் இது 2யும் சேர்ப்பாங்க. பின்னர் எரிக்கப்படும் போது
அது வெளியேற்றக்கூடிய மிகவும் அழுத்தமான அந்த அழுத்தத்துடன் கூடிய அந்த வாயுக்களின் தொகுப்புனால அது கீழ் நோக்கி வெளியேற்றப்படும் பொழுது ராக்கெட் மேல் நோக்கி உந்தப்படும். இந்த திரவ ராக்கெட்ல ஒரு அட்வான்டேஜ் உண்டு. இந்த எரிபொருள் ஆக்சிஜனேட்டு ரெண்டையும் என்ன பண்ணலாம்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். வால்வுகள் மூலம் கட்டுப்படுத்தலாம். அப்படி கட்டுப்படுத்தும் பொழுது அதுக்கு தேவையான அந்த எரிபொருள் கிடைக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த இன்ஜின் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன கண்ட்ரோல் சிஸ்டம் இதுல இருக்கு. அதுதான் திரவ எரிபொருள். திரவ இயக்கு பொருள். இதுல திரவ எரிபொருள்கள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா திரவ ஹைட்ரஜன், எத்தில் ஆல்கஹால், ஆக்சிகரணிகள் அல்லது ஆக்சிடைசர்ஸ், ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் ஃபார்மிங் நைட்ரிக் ஆசிட், புகையும் நைட்ரிக் அமிலம், இதெல்லாமே ஆக்சிகரணிகள் இந்த திரவ இயக்கு பொருள் அல்லது லிக்விட் ப்ரொப்பலன்ஸ்ல. அடுத்து நம்ம திண்ம இயக்கு பொருள் அல்லது சாலிட் ப்ரொப்பலன்ஸ். திரவ இயக்கு பொருள்ல நமக்கு கிடைத்த அந்த கண்ட்ரோலிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுல கிடைக்காது. இது எரிந்து முடிந்த பிறகுதான் இன்ஜினை நிறுத்த முடியும். அது எரிய தொடங்கிய பின்ன பாதியில அதை நிப்பாட்ட முடியாது. அந்த இயக்கு பொருள் எரிந்து காலியான பிறகுதான் அதை நிறுத்த முடியும். சரியா? இதுல எரிபொருளும் ஆக்சிஜனும் ரெண்டும் சேர்த்து வச்சிருப்பாங்க. எரியட்டும் போது இது வெப்ப ஆற்றலுடன் கூடிய ஒரு அழுத்தத்தை வெளியே தள்ளும். சரியா? திண்ம எரிபொருள்கள் என்னெல்லாம்னா பாலியூரித்தீன், பாலிபியூட்டாடையின், ஆக்சிகரணிகள் அல்லது ஆக்சிடைசர்ஸ், நைட்ரைட் உப்புகள், குளோரைட் உப்புகள். மூன்றாவது கிரியோஜெனிக் இயக்கு பொருள். இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட். மெயினா இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. தாழ் வெப்பநிலை இயக்கு பொருள் சொல்லுவாங்க. லோ டெம்பரேச்சர் ப்ரொப்பலன்ஸ். இதுல எரிபொருள் அல்லது ஆக்சிகரணி அல்லது இரண்டுமே திரவ வாயுக்களால் இருக்கும். திரவ நிலை வாயுக்களால் அடங்கி இருக்கும். ரைட் சைட்ல கொடுத்துருக்கூடிய ஃபிகர் உங்க சமச்சீர் கல்வி புக்ஸ்ல உள்ளதான். பாத்தீங்கன்னா ஒரு எரிபொருள் தொட்டி இருக்கு, இன்னொன்று ஆக்சிகரணி தொட்டி இருக்கு. அதுல இருந்து ரெண்டும் என்ன செய்யுது, அந்த சேம்பர்ல சேர்க்கப்படும் பொழுது அது தானாகவே வினை புரிந்து எரிய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக் ரியாக்ட் ஆட்டோமேட்டிக்கலி அது எரிய ஆரம்பிச்சிடும். உடனே அதுக்கு தேவையான உந்து விசை கிடைத்து ராக்கெட் மேல் நோக்கி எழும்பும். இதுதான் கிரியோஜெனிக் இயக்கு பொருள் அல்லது இன்னொரு பேர் தாழ் வெப்பநிலை இயக்கு பொருள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். சரியா? துணைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுதல், சேட்டலைட்ஸ் இன்டு ஸ்பேஸ். இது துணைக்கோள்களை விண்ணில் கொண்டு சென்று ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் நிப்பாட்டணும், நிலைநிறுத்தணும். அந்த துணைக்கோள்கள் ஒரு ஆள் உள்ள துணைக்கோள்கள், மேன்ட், அல்லது ஆள் இல்லா துணைக்கோள்களா இருக்கலாம், அன்மேன்ட். அந்த துணைக்கோளை விண்ணில் கொண்டு செல்றதுக்கு தான் இந்த ராக்கெட் அது பயன்படும். அந்த இந்த துணைக்கோள்களை ராக்கெட்டின் முதல் பகுதியில் வச்சிருவாங்க. அடுத்து விண்ணில் செலுத்தும் முன் நீங்க பார்த்திருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ராக்கெட் செலுத்துறதெல்லாம் நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க, பார்த்திருப்பீங்க. அது செங்குத்தா நிலைநிறுத்துவாங்க. அதே மாதிரி அதை கிளாம்ஸ் மூலமா இறுக்கி உறுதியாக பிடித்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அந்த ராக்கெட்ல உள்ள அந்த எரிபொருட்கள் எரியூட்டப்படும் பொழுது ராக்கெட்டுக்கு தேவையான உந்து விசை உருவாகும். அந்த உந்து விசை கிடைத்து அந்த உந்து விசையானது ராக்கெட்டுடைய வெயிட்டை விட்டு அதிகமாக வரும்போது அந்த இறக்கிகள் தளர்த்தப்படும் அல்லது இறக்கிகள் நீக்கப்படும் சொல்லலாம். உடனே ராக்கெட் மேல் நோக்கி எழும்ப ஆரம்பிக்கும். இது எந்த விதியில இந்த ராக்கெட் இயங்குதுன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். உங்களுக்கு தெரியும், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அந்த விதிப்படி, அதாவது ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. இந்த விதிப்படி தான் இந்த ராக்கெட் மேல் நோக்கி தள்ளப்படுகிறது அல்லது மேல் நோக்கிய உந்து விசை அதற்கு கிடைக்கிறது. சரியா? அதே மாதிரி துணைக்கோளை ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் நிலைநிறுத்தணும்னா மிக அதிக திசை வேகம் வேணும். அது கீழே நம்ம கொடுத்தோம்னா பூமிக்கு அருகிலேயே அந்த அளவு திசை வேகம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ராக்கெட் உராய்வினால் தீப்பிடிக்கிற ஒரு ஆபத்து இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்ஸ் பயன்படுத்துவாங்க, பல கட்ட ராக்கெட்டுகள். ரைட்ஸ்ல ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க. முதல் கட்டம் எரிந்து தீர்ந்த விட அந்த பார்ட்ஸ் அப்படியே முதல்நிலை பார்ட்ஸ் எல்லாமே பிரிந்து கீழே விழுந்துரும். அடுத்து ராக்கெட்டுடைய வேகம் குறைஞ்சிரும். அது அடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் அதிக வேகத்தோட செல்லும். சரியா? அதே மாதிரி முதலில் இந்த ராக்கெட் செங்குத்தா நிப்பாட்டியிருப்பாங்க. அது வளிமண்டலத்தை தாண்டி போகிறது வரைக்கும் அது செங்குத்தா தான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகுதான் இந்த கைடன்ஸ் சிஸ்டம் மூலமாக அதனுடைய பாதையை தீர்மானித்து அதை நகர்த்தி, சாய்வாக நகர்த்தி அதனுடைய பாதையை தீர்மானிப்பாங்க. சரியா? அதே மாதிரி இந்திய விண்வெளி திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாமா? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ISRO 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்ட 1975 விண்ணில் செலுத்தப்பட்டது. இது ஒரு முக்கியமான கீ பாயிண்ட். இன்னொரு கீ பாயிண்ட், இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் யாருன்னா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ராகேஷ் சர்மா. சோவியத் ரஷ்யாவுடைய சேர்ந்து ஒரு ஜாயின்ட் மிஷன்ல இவர் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா.
சரியா? அடுத்து சந்திராயன் 1 இதனுடைய இன்னொரு பேர் வந்து மூன் வெஹிக்கிள் அல்லது நிலவு வாகனம்னு சொல்லுவாங்க. 2008 அக்டோபர் 22 இது ஏவப்பட்ட நாள். எங்கேருந்து ஏவுனாங்கன்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து ராக்கெட் இதுக்கு யூஸ் பண்ண ராக்கெட் வந்து போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் PSLV. இதனுடைய நோக்கம் என்னன்னா நிலவில் நீர் இருப்பதை கண்டறிதல், நிலவில் உள்ள கனிம வளங்களை பற்றி அறிந்து கொள்ளுதல், நிலவில் ஹீலியம் 3 இருப்பதை பற்றி தெரிந்து கொள்ளுதல், அதே மாதிரி நிலவினுடைய முப்பரிமாண வரைபடம் அல்லது 3D மேப் ஆஃப் த லூனார் சர்ஃபேஸ் அதை எடுத்து அனுப்புறது. இதெல்லாம் தான் என்னுடைய நோக்கங்கள் அல்லது என்னுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆனா இது எல்லாத்தையும் அதை அச்சீவ் பண்ணிச்சு. நிலவின் மேற்பரப்பில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை உறுதி செய்தது. அதே மாதிரி முதல்ல சந்திரன் உருகிய நிலையில் தான் இருந்தது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு உறுதி கொடுத்தது. அதே மாதிரி அமெரிக்காவின் விண்வெளி விண்கலங்கள் அப்பல்லோ 15 மற்றும் அப்பல்லோ 11 இது ரெண்டுமே தரையிறங்கிய இடத்தை பதிவு செய்து நமக்கு பூமிக்கு அனுப்பிச்சு. அதே மாதிரி நிலவில் இந்த அலுமினியம், மெக்னீசியம் மற்றும் சிலிக்கான் இந்த மாதிரியான தாது பொருட்கள் இருப்பதை உறுதி செய்தது. நிலவில் மனிதர்கள் தங்குவதற்கு ஏதுவான குகைகள், மேடு பள்ளங்கள், இந்த சாத்தியக்கூறுகள் இது எல்லாத்தையும் நமக்கு முழு வடிவத்தில் பூமிக்கு அனுப்பிவிட்டது சந்திராயன் 1. அதனுடைய திட்டம் அல்லது நோக்கத்தை நிறைவேற்றியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மங்கள்யான், மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் MOM, செவ்வாய் வாகனம்னு சொல்லுவாங்க. அந்த பேர்லயே இருக்கு. இதனுடைய நோக்கம் செவ்வாயின் மேற்பரப்பு மற்றும் வளிமண்டலத்தை ஆய்வு செய்தல். அதுதான் இதனுடைய நோக்கம். அதே மாதிரி செவ்வாயில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வது. இதுதான் இதனுடைய நோக்கம். ஏவப்பட்ட நாள் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 5, 2013. இது செவ்வாய் சுற்றுப்பாதையை அடைந்தது 24 செப்டம்பர் 2014. PSLV இது ராக்கெட், ஏவன ராக்கெட் வந்து PSLV. இதுல ஒரு முக்கியமான கீ பாயிண்ட், இந்தியாவின் முதல் கோள்களுக்கு இடையான திட்டம் இதுதான், அல்லது இன்டர் பிளானட்டரி மிஷன். செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்பிய முதல் நாடு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்பிய முதல் ஆசிய நாடு இந்தியா. அதே மாதிரி இந்த முதல் அட்டம்ப்ட்லயே அதை சக்சஸ்ஃபுல்லா முடித்த 4வது நாடு இந்தியா. இதுல முக்கியமான கீ பாயிண்ட், இந்தியாவின் முதல் கோள்களுக்கு இடையான திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா மங்கள்யான். கோள்களுக்கு இடையேன்னா அதாவது பூமியிலிருந்து மேலே அனுப்பப்படுகிற அந்த கோள் சூரியனை தவிர புறக்கோள்களை ஆராய்றதுக்கு அனுப்பக்கூடிய திட்டம் தான் அந்த இன்டர் பிளானட்டரி மிஷன். அதே மாதிரி நிலவை தவிர பிற மற்ற துணைக்கோள்களை ஆய்வு செய்யறது அதான் இன்டர் பிளானட்டரி மிஷன் சொல்றது. சரியா? பூமியிலிருந்து விண்ணுக்கு செலுத்தப்பட்டு சூரியனை தவிர மற்ற கோள்களை ஆராய்ந்து செய்வது தான் இன்டர் பிளானட்டரி மிஷன். ரைட்? ஸோ அது ஒரு முக்கியமான கீ பாயிண்ட். அதே மாதிரி உலகில் ஏசியாவில் முதல் நாடு இந்தியா செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்புனது. அதே மாதிரி முதல் அட்டம்ப்ட்லேயே சக்சஸ்ஃபுல்லா முடித்த உலகில் 4வது நாடு வந்து இந்தியா. சரியா? அதே மாதிரி சந்திராயன் 2 2019 ஜூலை 22 ஏவப்பட்ட நாள். இது முக்கியமான நோக்கம் நிலவின் தென் பகுதியை ஆராய்ச்சி பண்றது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நிழல் படிந்த பகுதியா இருக்கும். அதை ஆராய்ச்சி பண்றதுதான் இதை அனுப்புனாங்க. மெயினா இதுல கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி உண்டு. இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா ஒரு ஆர்பிட்டர், அப்புறம் ஒரு தரையிறங்கி லேண்டர், அப்புறம் ஒரு உளவி ரோவர், இப்படி 3 பார்ட் இதுல இருக்கும். ஆர்பிட் வந்து நிலவை சுற்றி வந்து தகவல்களை சேகரிப்பது. அந்த தகவல்களை நம்ம இந்திய சூழ்நிலை விண்வெளி வலையகம், அதாவது இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் IDSN, அது எங்க இருக்குன்னா பைலாலு, கர்நாடக மாநிலம் பைலாலு, அது கூட கம்யூனிகேட் பண்ணி அதை சொல்ற அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்வது. அதே மாதிரி நம்ம தரையிறங்கி லேண்டர் இருக்குல்ல, அதனுடைய பேர் வந்து விக்ரம், அதுக்கு கூட தகவல்களை பரிமாறிக்கொள்வது. இது எல்லாமே இதனுடைய முக்கியமான வேலை, ஆர்பிட்டருடைய முக்கியமான வேலைகள். இன்னொரு பார்ட் வந்து லேண்டர், இது வந்து தரையிறங்கின்னு சொல்லுவாங்க. விக்ரம் என்னுடைய பேர். இது எந்த யாருக்கு பேர்ல வச்சாங்கன்னா நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவங்க பேர்ல தான் இதை அப்படி வச்சாங்க. விக்ரம் சொல்லி இதுக்கு பேர் வச்சாங்க. இன்னொன்று வந்து உளவி, அது உளவி தகவல்களை, அதாவது அந்த நிலவில் உலவின்னா தெரியும் இல்லையா, அது நிலவை சுற்றி வந்து நிலவில் நடந்துன்னு சொல்லலாம், நடந்து அந்த தகவல்களை சேகரிக்கிறது. இதனுடைய பெயர் வந்து பிரக்யான். சமஸ்கிருதத்தில் அதனுடைய பொருள் வந்து அறிவு. இதுக்கு 6 சக்கரங்களுடைய ஒரு ரோபோ வாகனம் இது. சரியா? இதுல என்ன நடந்துச்சுன்னா 2019 இது ஆகஸ்ட் 20 நிலவின் வட்டப்பாதைக்குள் நுழைந்தது. ஆனா ஒரு நிலவிலிருந்து ஒரு மேற்பரப்பிலிருந்து ஒரு 2.1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் போதே இந்த விக்ரம் லேண்டர் நம்ம ஆர்பிட்டர் நம்ம தொடர்பை வந்து இழந்தது. ஆனாலும் ஆர்பிட்டர் என்ன செய்யுதுன்னா ஸ்டில் அதனுடைய பணியை செய்துட்டு இருக்கு. சரியா? இது ஒரு முக்கியமான விஷயம்.
ஸோ சந்திராயன் 2 நிலவின் தென் பகுதியை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட விண்கலம். இதுல 3 விஷயங்கள் இருக்கு. ஆர்பிட்டர், லேண்டர் அண்ட் ரோவர். லேண்டர் நம்ம தரையுடைய கம்யூனிகேஷனை இழந்துடுச்சு. ஸ்டில் ஆர்பிட்டர் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அதனுடைய வேலையை அது செய்துட்டு தான் இருக்கு. சரியா? அடுத்து வந்து சில கீ பாயிண்ட்ஸ். கலாம் செட், அதாவது 64 கிராம் எடை மட்டுமே கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள். இது வந்து 2017ஆம் ஆண்டு ஜூன் 22 அன்று நாசாவிலிருந்து விண்வெளிக்கு செலுத்தப்பட்டது. இதை உருவாக்குனது தமிழகத்தின் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பள்ளப்பட்டி என்ற சிற்றூரை சேர்ந்த ரிபாத் ஷாருக். வெறும் 18 வயதான ஒரு மாணவர் தலைமையிலான குழு இதனை உருவாக்கிச்சு. ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் கலாம் சாட். அடுத்து ஒரு சயின்டிஸ்ட் வனிதா முத்தையா. இவங்க வந்து சந்திராயன் 2வின் திட்ட இயக்குனராக பணிபுரிந்தவர். அதே மாதிரி இஸ்ரோ வரலாற்றிலேயே ஒரு விண்வெளி திட்டத்துக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் இயக்குனர் வனிதா முத்தையா. ரைட். அடுத்து முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை. டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை நிறைய நியூஸ்ல நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர். இளங்கலை கோயம்புத்தூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரி, முதுகலை பிஎஸ்சி அதுவும் கோயம்புத்தூர் தான், முனைவர் பட்டம் அண்ணா பல்கலைக்கழகம். அதே மாதிரி 1982 ISROல சேர்ந்தாங்க. இவருடைய முக்கியமான இது என்னன்னா சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனர், ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் சந்திராயன் 1. அதே மாதிரி மிக குறைந்த செலவில் சந்திராயன் விண்கலத்தை வடிவமைத்ததுல இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. இவருடைய சில சிறப்பு பெயர்கள் இளைய கலாம் மற்றும் நிலவு மனிதர் அல்லது மூன் மேன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி செவ்வாய்க்கோள் சில முக்கியமான கீ பாயிண்ட். சூரியன்லேருந்து 4வது இருக்கு. சூரிய குடும்பத்துல 2வது சிறிய கோள். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடங்கள்ல. முக்கியமான விஷயம் சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் செவ்வாய்க்கோள். ஏன்னா இதனுடைய மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு அல்லது அயன் ஆக்சைடு மற்றும் வளிமண்டலத்தில் உள்ள சில துகள்கள் இதெல்லாம் இருக்கிறது தான் இதனுடைய காரணம். அதே மாதிரி இதனுடைய சுழற்சி காலம், இது தன்னச்சில் தன்னைத்தானே சுற்றி வர 24 hours 37 minutes. ஆனால் சூரியனை ஒரு முறை சுற்றி வர 687 நாட்கள். இது முக்கியமான கீ பாயிண்ட். சரியா? இதனுடைய 3 விஷயம். ரெடிஷ் கலர் ஏன் இருக்குன்னா இதனுடைய மேற்பரப்பில் உள்ள இரும்பு ஆக்சைடு மற்றும் அதனுடைய டஸ்ட் இந்த அட்மாஸ்பியர். அதே மாதிரி சுழற்சி காலம் தன்னச்சில் தன்னைத்தானே சுற்றி வர 24 மணி நேரம் 37 நிமிடங்கள். சூரியனை ஒரு முறை சுற்றி வர 687 நாட்கள். அப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் வீரமுத்துவேல், சந்திராயன் 3 திட்டத்தின் திட்ட இயக்குனர். இவர் வந்து தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். சரியா? அடுத்து முனைவர் கே சிவன். இவரை பத்தி நிறைய நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. இவர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரக்கல் விளை என்னும் சிற்றூரில் பிறந்தவர். இளங்கலை சென்னை தொழில்நுட்ப கல்லூரி MIT, அதுல ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் அதை படிச்சாங்க. முதுகலை பெங்களூரு அறிவியல் நிறுவனம் IISCன்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். முனைவர் பட்டம் வந்து IIT பாம்பே, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மும்பை, அதுல 2006ல் முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. ISROல 1982 பணிக்கு சேர்ந்தாங்க. முக்கியமான கீ பாயிண்ட் 2018 ஜனவரி 10 அன்று இஸ்ரோவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் உண்டு, ராக்கெட் மனிதர், ராக்கெட் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுவார். சரியா? இவருடைய விண்வெளி திட்டங்களை இந்த கிரியோஜெனிக், அதாவது இன்ஜின் அது ரிலேட்டட் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கு ரொம்ப அயராது உழைத்தவர். அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம், 104 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இல்லையா, அதுல இவருடைய முக்கிய பங்கு, இவருடைய திறமை முக்கிய பண்பு வகித்தது. சரியா? அடுத்து நாசா, அதாவது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், வாஷிங்டன், அமெரிக்கா. இது 1958ஆம் ஆண்டு அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது. பணிகள் சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் ரோபாட்டிக் விண்கலங்களை அனுப்புறது, செவ்வாய்க்கு உலவி, அதே மாதிரி வியாழன், சனி மற்றும் புதன் கோள்களை ஆராய்தல், இது எல்லாமே குறிப்பிடத்தக்க இதனுடைய பணிகள். 10 மையங்கள் இதற்கு உண்டு. இந்த 10 மையங்கள் மூலம் இது தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதே மாதிரி இதனுடைய ஆராய்ச்சியில கிடைத்த நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிற, முக்கியமாக இந்த ஸ்மோக் டிடெக்டர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மருத்துவ பரிசோதனைகள்ல, அதே மாதிரி GPS, இது எல்லாமே டெய்லி அன்றாட லைஃப்ல மிகவும் யூஸ்ஃபுல் கண்டுபிடிப்புகள்னு சொல்லலாம், அல்லது சப்போர்ட்ஸ் ஃப்ரம் நாசாஸ். அதே மாதிரி இதனுடைய விண்வெளி திட்டங்கள் மர்க்குரி, ஜெமினி, அப்பல்லோ. அதுல அப்பல்லோ அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு புகழ்பெற்ற திட்டம் தான் அப்பல்லோ. மொத்தம் 17 ஸ்டேஜஸ் உண்டு, 17 திட்டங்கள்.
அதுல முக்கியமானது அப்பல்லோ 8. முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம். அங்க போனாங்க, நிலவை சுற்றி விட்டு பூமிக்கு திரும்பியது அந்த வாகனம். அடுத்து அப்பல்லோ 11 முதலில் மனிதனை நிலவில் தரையிறக்கிய திட்டம். இது நடந்தது 1969 ஜூலை 20 நடந்திருக்கு. அமேசிங். வீரர்கள், இதுல போன வீரர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ். சாதனை என்னன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிலவில் முதலில் காலடி வைத்த முதல் மனிதர். யாருன்னு கேட்டீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் போன வாகனம் அப்பல்லோ 11. சரியா? அடுத்து ஐஎஸ்ஆரோட இவங்க நல்ல ஒரு காம்பினேஷன்ஸ் கம்பைன் பண்ணி நிறைய முக்கியமா இந்த செயற்கைக்கோள் அதை ஆராயும் திட்டங்கள்லயே இவங்க ஒரு எம்ஓஇ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம், அதாவது நிசார்ன்னு சொல்லுவாங்க, நாசா ஐஎஸ்ஆர்ஓ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், அதனுடைய ஃபுல் ஃபார்ம். செயற்கைக்கோள்கள் உருவாக்கும் திட்டம், இணைந்து உருவாக்கி வரும் செயற்கைக்கோள் திட்டம் தான் இந்த நிசார். அப்புறம் 2 இந்திய பெண்கள் பற்றி பார்த்துடலாம். நாசாவில் ஒன்று கல்பனா சாவ்லா. இவங்க வந்து மெயின் கீ பாயிண்ட், விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை யாருன்னு கேட்டீங்கன்னா கல்பனா சாவ்லா. பஞ்சாப் மாநிலம் கர்னால் அங்க உள்ளவங்க. இவங்களுடைய பயணங்கள் முதல்ல 1997 கொலம்பியா விண்வெளி திட்டத்தில் முதல் பயணம். விண்வெளியில் 372 மணி நேரத்துக்கு மேலாக தங்கியிருந்தவர். விண்வெளியில் 372 மணி நேரத்துக்கு மேலாக தங்கியிருந்த ஒரு வீராங்கனை. இவங்களுடைய மறைவு 2வது விண்வெளி பயணம், அதாவது இந்த கொலம்பியா விண்வெளி ஓடன்னு சொல்லுவாங்க, அதுல பயணம் செய்யும்போது ஏற்பட்ட விபத்தில் அவங்க வந்து உயிரிழந்தாங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை, விண்வெளியில் 372 மணி நேரத்துக்கு மேலாக தங்கியிருந்தவர் கல்பனா சாவ்லா. அடுத்து சுனிதா வில்லியம்ஸ். இவங்க வந்து அமெரிக்கா வாழ் இந்தியர். இவங்க வந்து பன்னாட்டு விண்வெளி நிலையத்துக்கு 2 முறை பயணம் செய்துள்ளார். அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, பன்னாட்டு விண்வெளி நிலையம். அதுக்கு 2 முறை பயணம் செய்துள்ளார். அதே மாதிரி விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண், லாங்கஸ்ட் ஸ்பேஸ் வாக் பை எ உமன். 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் இவங்க நடந்திருக்காங்க விண்வெளியில். இது 2ம் இவங்களுடைய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். அதே மாதிரி நாசாவுடைய செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்ப அடுத்த திட்டத்துல இவங்க இருக்கிறாங்க. சரியா? ரைட். இது வந்து உங்களுடைய சமச்சீர் கல்வி புக்ஸ் உடைய 8th ஸ்டாண்டர்ட் கீ கான்செப்ட்ஸ். ஸோ ஏற்கனவே 6th and 7th நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது இன்னும் சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக அமையட்டும். தேங்க்யூ ஆல்.